இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ இங்க வேலைக்காரியா தானே வந்த? இதை விட 10 மடங்கு சம்பளம் தருவாங்க. உன்னை ராணி மாதிரி பாத்துப்பாங்க. என்ன போறியா? நீ போக மாட்ட. உனக்கு இந்த வீட்லயே தான் இருந்தாகணும். ஏன்னா திரு இங்கதானே இருக்கான். என்னெல்லாம் நடிச்ச? உன் மனசுல திரு கிடையாது. திவ்யாவும் திருவும் நல்லா இருக்கணும். அப்பப்பப்பப்பப்பா, அப்படி நிஜமாவே நினைக்கிறவளா இருந்தா இந்நேரம் போயிருக்கணும்ல. சொல்லுடி, போயிருப்பல்ல? நான் போறேன். என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. சொல்லு, திரும்ப சொல்லு. நீங்க சொல்ற ஊருக்கு நான் போறேன். நீ நிஜமாவா சொல்ற? நிஜமா தான் சொல்றேன். விளையாடாத. அமெரிக்காவுக்கு டிக்கெட் போட்டுருவேன். டிக்கெட் காசு சாதாரண காசு கிடையாது. என் சொந்த காசை போட்டு டிக்கெட் எடுத்து உனக்கு கொடுக்கறேன். ஆனா அதுக்கப்புறம் போக மாட்டேன்னு சொன்ன, அவ்வளவுதான், உனக்கு கொன்னுடுவேன் பாத்துக்கோ. இல்ல, நான் போறேன். ஆனா 5 நாள் மட்டும் டைம் கொடுங்க. கடவுளே, இந்த 5 நாளுக்குள்ள எல்லா பூஜையும் முடிச்சிடணும். அதுக்கு மட்டுமாவது இவங்க நேரம் கொடுக்கணும். சரிடி, 5 நாள் தானே உனக்கு டைம் வேணும். அதுக்கப்புறம் நீ கிளம்பி போய்கிட்டே இருக்கணும். 5 நாள்ல போறேன்னு நீ என்ன கணக்குல சொன்னேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ சொன்ன அன்னைக்குதான் திவ்யாவுக்கு எக்ஸாம். அவளும் அன்னைக்கு ஊர்ல இருக்க மாட்டா. அந்த விதத்துல அது நல்லதுதான். நீ ஒத்துக்கிட்ட மாதிரி இந்த நாட்டை விட்டே போயிடணும். சோனியும் தொலைஞ்சிச்சேன்னு நானும் நிம்மதியா இருப்பேன். சம்மதம் தானே? இங்க பாரு, திரும்பவும் சொல்றேன், 5 நாளைக்கு அப்புறம் நான் போகல. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு ஏதாவது காரணம் சொல்ல ஆரம்பிச்ச, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நான் நிச்சயம் போறேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. 18 நாள் பூஜை முடிஞ்ச உடனே நானே இந்த ஊரை விட்டு கிளம்பணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப இவங்க நாட்டை விட்டே போக சொல்றாங்க. எல்லாம் நல்லதுக்குதான். என்ன யோசிக்கிற? இப்ப சரி சரின்னு மாடு மாதிரி தலையாட்டிட்டு அப்புறம் திவ்யா கிட்ட போட்டு கொடுக்கலான்னு பிளான் பண்றியா? நான் அவங்க கிட்ட மட்டும் இல்ல, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். வாக்கு கொடுத்திருக்க. அத மீறி ஏதாவது தகுடுத்தத்தை பண்ண பார்த்த, அப்புறம் இந்த காஞ்சனா பத்திரகாளியா மாறிடுவா பாத்துக்கோ. சரிங்க, இப்ப நான் கிளம்பலாமா? போ.